கோல்டு வாங்கும்போது ஹால்மார்க்கை பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம், கண்டிப்பா வாங்கலாம், அந்த டவுட்டே கிடையாது. ஆனா ஹால்மார்க் வந்து பியூரிட்டிக்கு தான் கேரண்டி தவிர அந்த ஹால்மார்க் ஹெச்ஓடி பண்ண ஜுவல்லரி வந்து அவங்க வாங்குற மேக்கிங் சார்ஜ் மேல கண்ட்ரோல் கிடையாது. வேஸ்டேஜ் சார்ஜஸ் மேல ஹிடனா போட்டு வாங்குறாங்க. ஸ்டோன் பிரைஸ் செப்பரேட்டா எவ்வளவு வாங்குறாங்கன்னு கண்ட்ரோல் கிடையாது. சோ மாரல் என்னன்னா, ஹால்மார்க்னு வந்தோடனே ஹெச்ஓடி ஆனே அது வந்து நல்ல கேரண்டின்னு நீங்க வாங்குறது நல்ல சந்தோஷமான விஷயம் தான். ஆனா கண்டிப்பா பில் பார்க்க மறக்கவே கூடாது. கண்டிப்பா பில்ல வாங்கி செக் பண்ணுங்க. அவங்க வந்து கடைக்காரர் வந்து ப்ராப்பரா கோல்டுக்கான பிரேக்கப் கொடுத்திருக்காரா, மேக்கிங் சார்ஜ் பிரேக்கப் கொடுத்திருக்காரா, வேஸ்டேஜ் போட்டிருக்காரா, அதே மாதிரி ஸ்டோன் சார்ஜ் போட்டிருக்காரா, ஜிஎஸ்டி வந்து கரெக்டா போட்டிருக்காரா, 3% தான் வாங்கியிருக்காரு எல்லாமே செக் பண்ணி அதுக்கான ஒரிஜினல் பில்ல வாங்குற பழக்கத்தை ஏற்பாடு பண்ணிக்கோங்க. சோ மக்களே, இதுல ஒரு சின்ன விழிப்புணர்வு என்னன்னா, நீங்க வாங்க ஜுவல்லரியில உங்ககிட்ட ஒரிஜினல் கோல்டு பில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இருந்தா எஸ் ஐ ஹேவ் ஒரிஜினல் கோல்டு பில்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை பார்த்து நிறைய மக்கள் மோட்டிவேட் ஆகி அவங்களும் கோல்டு ஜுவல்லரி வாங்கும்போது பில்ல வாங்கட்டும். பில் நோ கோல்டு. இஃப் தேர் இஸ் நோ பில் நோ வேல்யூ ஃபார் த கோல்டு. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ என்னோட சேனல் வாய்ஸ் ஆஃப் கோல்ட் எல்லாமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.